எல்லோருக்கும் வணக்கம். இன்னும் ஒரு 1 or 2 டேஸ்க்குள்ள மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ட்ரெண்ட் ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் வந்து நடக்க போகுது. யூஎஸ் ஃபெட் வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அதாவது யூஎஸ் ஃபெட்டோடைய மீட்டிங் வந்து அதனுடைய ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கல அப்படின்னா இன்னுமே அது வந்து நெகட்டிவாக தான் ஃபார்ம் ஆகும். அதே போல இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் அதோடைய டெட் எண்ட் வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி. ஸோ இதுக்காக தான் மார்க்கெட் வந்து வெயிட் பண்றாங்க. இன்னைக்கு கம்ப்ளீட்டா நேரோவா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 மந்த் சார்ட், ஏன்னா ஒரு சில பேர் வந்து 4 ஹவர்ஸ்ல வந்து பண்ணியிருந்தாங்க. மார்க்கெட் வந்து என்ன மாதிரியான ரியாக்ஷன் நடந்திருக்கு, அதாவது மார்க்கெட் எந்த வேலை நடந்திருக்கு லாஸ்ட் 3 மந்த் பாருங்க. இப்ப இந்த இடத்துல இருந்து சைட்வேஸ் மார்க்கெட் தான், அப் அண்ட் டவுன் வித்தின் இந்த சேனலுக்குள்ள நடக்குதா. அப்ப இதை பார்க்கும்போது கிளியரா வித்தின் இந்த சேனலை வந்து ரெஸ்பாண்ட். ஏன்னா இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணும்போது இங்க ரெஸ்பெக்ட் பண்ணி மேலே போயிருக்குது. இப்போ இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணி மேலே போயிருக்குது. இதே மாதிரி இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 5 டேஸ் மேலே ரெஸ்பெக்ட் பண்ணி மேலே போயிருக்கு. பட் போக முடியல, அகைன் டவுன் சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு. அப்போ மார்க்கெட் மேலே ரைஸ் ஆனா கூட நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து எதுவாக இருக்கும், இந்த லெவல், அதாவது 25,100 25,150 வந்து ரெசிஸ்டன்ஸாக தான் இருக்கும். அப்ப எதுக்கு மேல போனா, இப்ப இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து இவ்வளவு தூரம் ரைஸ் ஆயிருக்கா. அப்போ இந்த லெவலுக்கு மேல போனா மட்டும்தான் அகைன் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட், அதாவது 25,250க்கு மேல இந்த ப்ரீவியஸா இருக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ், இதுக்கு மேல போகும்போது மட்டும்தான் ட்ரெண்டு அகைன் அப் ட்ரெண்டா மாறும். இப்போதைக்கு இந்த இடத்துல பாருங்க, இங்க ஒரு பாட்டம் இருக்கா, இந்த பாட்டம்க்கு ஈக்குவலா இந்த இடத்துல டபுள் பாட்டம்லும் மார்க்கெட் வந்து அந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இந்த பிரேக் அவுட்டுக்கு உண்டான ரீடெஸ்ட் எடுக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்கும் கூட ஈவன் அப்சைட் ரைஸ் ஆச்சு அப்படின்னா இன்னைக்கு வந்து லைக் வந்து ஒரு டோஜி மாதிரி தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ டே டைம் ஃப்ரேம் எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியரா பார்க்கும்போது இதில் பாருங்க, H4ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல டபுள் பாட்டம் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. கிளியரா டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகி மார்க்கெட் வந்து அப்சைட் ரைஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது நமக்கு அப்சைட்ல 25,050. ஓகே, 25,050ங்கிறது நமக்கு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஃபர்தரா நான் சொன்ன மாதிரி 25,250க்கு மேலே போகும்போது தான் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டாக மாறும். அதே மாதிரி நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி இந்த ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டாக தான் கன்வெர்ட் ஆகுது. ஓகே, மேக்ஸிமம் இது வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் மாதிரி தான், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல தான் ஃபார்ம் ஆகுது. இங்கிருந்து ஒரு டவுன் ஆகுது, அகெயின் இந்த ரெசிஸ்டன்ஸு, அகெயின் ஃபால், அகெயின் இந்த ரெசிஸ்டன்ஸ். இப்பயும் இந்த ஃபால் நடந்திருக்கு. மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 25,050 அண்ட் 25,150 இருக்கும். ஓகே, ஸோ இதுவுமே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகணும். செகண்ட் பாயிண்ட் வந்து 25,250 இருக்கும். இப்போ இதே நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டியில் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் H4ல நான் நேத்திக்கே சொல்லியிருந்தேன், பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் லெவலில் இருக்குது. ஏன்னா இந்த ட்ரெண்டு லைக் வந்து ஒரு வெட்ஜ் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகி மார்க்கெட் வந்து அந்த வெட்ஜ் பேட்டர்னுடைய சப்போர்ட்ல இருக்குது பாருங்க. இந்த இடத்துல பாருங்க, கிட்டத்தட்ட 4 டைம்ஸ் வந்து இந்த இடத்துல சப்போர்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் ரைஸ் ஆகுதான். இங்கே ரைஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த ஜோனுக்கு நியர்பைல வரும்போது திரும்பி இங்கே ரைஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல டச் பண்ண உடனே திரும்பியும் ரைஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த இடத்துலயே ரைஸ் ஆகணும்ல. ஓகே, ஸோ இந்த இடத்துலையும் ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்போ பேங்க்ஸ் சம்திங் பாசிட்டிவாக ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்போ இதை உடச்சி திரும்பவும் கீழே ஃபால் ஆச்சு அப்படின்னா இன்னும் கூட ஃபால் ஆகலாம். பட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணும்போது மார்க்கெட் வந்து ஈஸியாக மேலே போயிடும். ஓகே, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் 2 நாள் கரெக்டாக இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. அதாவது லெவல் படி பார்த்தீங்கன்னா 56,375 இந்த ஜோனுக்கு மேல ரைஸ் ஆகும்போது பேங்க் நிஃப்டி ரைஸ் ஆகிடும்.
நெக்ஸ்ட் சென்செக்ஸ் வந்து பார்ப்போம். சென்செக்ஸை பொறுத்த அளவுக்குமே இந்த ட்ரெண்டை வந்து பாருங்க, லாஸ்ட் ஒரு 3 மந்த்தோடைய ட்ரெண்டு இங்கிருந்து இந்த சைட்வேஸ் மொமெண்டம் வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஓகே, ஒவ்வொரு டைமும் இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி மார்க்கெட் மொமெண்டம் வந்து ரைஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த ட்ரெண்ட் ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆயிருக்கு. இந்த இடத்துல பாருங்க, பவுன்ஸ் ஆயிருக்கு, அகெயின் பவுன்ஸ் ஆயிருக்கு, அகெயின் பவுன்ஸ் ஆயிருக்கு. இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆயிட்டு மார்க்கெட் வந்து கீழே ஃபாலோ ஆகுது. அப்போ மேக்ஸிமம் ரைஸ் ஆச்சுன்னா இங்கிருந்து இந்த ட்ரெண்டுடைய ரெசிஸ்டன்ஸை கூட டச் பண்ணிட்டு திருப்பியும் கீழே ஃபாலோ ஆகலாம். ஓகே, இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ ரைட் நோ மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகுது. எதனால? இந்த ஒரு டபுள் பாட்டம் ஸ்ட்ரக்சர் இந்த இடத்துல பாருங்க. ஓகே, இந்த டபுள் பாட்டம் எடுத்து தான் மார்க்கெட் ரைஸ் ஆகுது. நிஃப்டியோட சென்செக்ஸ் வந்து கிளியரான டபுள் பாட்டம் எடுத்து மேலே ரைஸ் ஆகுது. அப்போ இங்கிருந்து அப்சைட் ரைஸ் ஆகும்போது மேக்சிமம் ரெசிஸ்டன்ஸ் இந்த பவுன்ஸ் பேக் வந்து எது வரைக்கும் வந்து நடக்கலாம்? 82,000ங்கிறது நமக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, மேக்சிமம் ஒரு 500லேருந்து 600 புள்ளிகளை வந்து அப்சைட் ரைஸ் ஆகலாம். அதே போல் குரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க. ஏன்னா மேக்ஸிமம் ஒன்று இந்த ட்ரெண்ட்லேருந்து மார்க்கெட் கீழே ஃபாலோ ஆகலாம். இதை உடைச்சிது அப்படின்னாக்கா மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் செகண்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 82,900. ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பேசிக்ஸான ட்ரெண்ட் லைன் அண்ட் பேட்டர்ன்ஸ். இதெல்லாமே ஒரு 10 to 15% தான் மார்க்கெட்டில் டெக்னிக்கலில் ஒர்க் ஆகும். இதை விட அட்வான்ஸ் லெவல் வந்து 4CR மெத்தட், வேவ் மெத்தட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ட்ரெண்ட் லைன், பேட்டர்ன்ஸ், இண்டிகேட்டர் இல்லாம வேவ் லெவல்ங்கிறது அட்வான்ஸாவே நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ இன்னைக்கு மார்னிங் வந்து ஓப்பன் ஆனதுல இருந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியா மார்க்கெட் கீழே ஃபால் ஆகிட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட லெவல்ல ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும். இப்போ இன்னைக்கு மார்னிங் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தது ஸ்டூடெண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல ஒரே ஒரு அனாலிசிஸ் தான். மார்னிங் வந்து 9:56க்கு நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, 24,785 இந்த லெவலுக்கு வந்து வரும். இங்க இருந்து மார்க்கெட் திரும்பும், மினிமமே ஒரு 20 பாயிண்டாவது திரும்பிட்டு வந்த இடத்துல. ஸோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து 9:56க்கு போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் இந்த வேவ் லெவல்ல. இப்போ மார்க்கெட் வந்து கரெக்டா 9:55 இந்த லெவல்ல 9:50க்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த லெவல்ல இருந்து திரும்பி இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம கணிச்சிருக்கிறது வந்து லெவல்ஸ் வந்து எடுத்துக்குவோம். 785, 24,785. ஓகே, ஸோ இந்த லெவலுக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து அப்சைட் ரிவர்சல் ஆகணும். இதுதான் என்னோட கணிப்பு. செக் பண்ணி பார்ப்போம். மார்க்கெட் அதே ரேஞ்சில் தான் இருக்குது. கீழே வரும்போது இந்த லெவலுக்கு வந்துட்டு ரியாக்ஷன் ஆகுதான்னு பார்ப்போம். இதே லெவலில் வந்து நான் ஸ்டூடெண்ட் குரூப்லையும் போஸ்ட் பண்ணியிருக்கேன், பப்ளிக் டெலிகிராம் சேனல்லையும் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இந்த டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்கும், இதில் நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். இதில் பாருங்க, கரெக்டாக 24,785 டச் பண்ண உடனே மார்க்கெட் ரிவர்சல் ஆகுதா? ஸோ இது ட்ரெண்ட் லைனோ இல்லை ப்ரைஸ் ஆக்ஷனோ இல்லை இண்டிகேட்டரோ வேற எந்த ஒரு இதுவும் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஜிஐ வேவ் மெத்தட், ஃபிபனோச்சிலே வேவ் பேஸ்ட் ஃபிபனோச்சி மெத்தட்ஸ். ஸோ இதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இன்னைக்கு ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆனது அப்படின்னாக்கா எல்என்டி வந்து இன்னைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. Q1 ரிசல்ட்டு பெட்டர் தென் எக்ஸ்பெக்டடாக இருந்தது. நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால ஒரு பாசிட்டிவான க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸ்டாக் வைஸாக பார்க்கும்போது இன்னைக்கு எல்என்டி வந்து Q1 ரிசல்ட் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டு, ப்ராஃபிட்டபிளான ஒரு ரிசல்ட்டு. ஸோ தட் மார்க்கெட் வந்து எல்என்டி வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்மெண்ட்டே ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட் ஆயிருக்கு. இதே மாதிரி டவுன் சைடில் போனது, முக்கியமாக டவுன் சைடில் போனதுன்னா டாடா மோட்டார்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து இன்னைக்கு ஸ்ட்ராங்காக ஃபால் ஆயிருக்கு. மோர் தென் 3% மேலே ஃபால் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் மாதிரி இந்த இடத்துல பொசிஷனில் சப்போர்ட்டில் ஃபார்ம் ஆகுது. பட் 730க்கு மேலே வீக்லி கேனல் பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே ஃபர்தராக அப்சைடு வந்து மொமெண்டம் வந்து இருக்கும். ஓகே, ஸோ ஓவரால் மார்க்கெட் வந்து
ஃபெட்டோட மீட்டிங்காகவும் யூஎஸ் இந்தியா ட்ரேட் டீலுக்காகவும் வெயிட் பண்ணுறாங்க. அதே போல் க்ரூட் ஆயில் வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். க்ரூடை பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் டே டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க, இந்த ட்ரெண்டு தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது. ஒவ்வொரு முறையும் இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான். இப்போ பாடம்ல வந்து இந்த இடத்துல சைட்வேஸ் மொமெண்டம் இருந்தது. ஒவ்வொரு முறையும் இந்த லோ பிரேக் பண்ணும்போது அப்சைட் ரைஸ் ஆச்சு. லைக் வந்து இதில் பாருங்க, ஒரு 2 நாள் ஃபால் ஆகும், அடுத்து ஒரு 3 நாள் ரைஸ் ஆகும், அடுத்து ஒரு 3 நாள் ஃபால் ஆகும், அடுத்து ரைஸ் ஆகும். இந்த பேசிஸ்ல தான் இந்த ட்ரெண்டுக்குள்ள ட்ரேட் ஆயிருந்தது. ரைட் நோ பிரேக் அவுட் ஆயிருந்தது, நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இங்கே பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ மினிமம் இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமாவது ரைஸ் ஆகிடும் அப்படின்ட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் சொல்லியிருந்தது இந்த இடத்துல சொல்லியிருந்தேன், 5600 இருக்கும்போது 5820 வரைக்கும் போயிடும்ட்டு. ஃபர்தரா இங்கே பிரேக் அவுட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 6050, 6150. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் அந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 6150, 185 வரைக்கும் அப்சைட் ரைஸ் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தொடர்ந்து பை சைட்ல இருங்க. ஈவன் வந்து இன்னைக்கு க்ரூட் ஆயிலோட இன்வென்ட்ரி வந்தது. இன்வென்ட்ரி இன்க்ரீஸ் ஆனா கூட ஏதாவது ப்ரொடக்ஷன் கட் வந்தது அப்படின்னாக்கா ஃபர்தரா ஏதாவது இந்த கண்ட்ரியில வாரோ இல்லை ப்ரொடக்ஷன் கட் வந்தது அப்படின்னாலே க்ரூட் ஆயிலினுடைய ப்ரைஸ் வந்து தொடர்ந்து ரைஸ் ஆகிட்டு தான் இருக்கு. டெக்னிக்கல் பேசிஸ்ல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆகிட்டு ஸ்ட்ராங்காக அப்சைடு மொமெண்டம் வந்து கிரியேட் ஆகுது. இதை நீங்கள் இந்த இடத்துல எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ஆல்மோஸ்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். ஓகே, இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் 6150ங்கிறது நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். ஓகே ஃபைன், தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. ட்ரெண்ட் அப்டேட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம டெலிகிராம் சேனலுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான், அதிலே ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் லைவ் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஆகஸ்ட் 4th இருந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் 1 day டெக்னிக்கல் ஒர்க் ஷாப், ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்னா இந்த 1 day டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து ஆகஸ்ட் 10th வந்து இருக்கும்.